உண்மையிலே அப்பா கிட்ட சொல்லிட்டல்ல, அப்புறம் ரோட்டில் என்னை எங்கேயாவது பார்த்துட்டு அவர் பாட்டு கத்திட்டு இருக்க போறாரு கோமு. இந்த தடவை சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும். இதுக்கு மேலே இப்படி தனியாலாம் போகிறேன்னு வந்து கேட்டுட்டு இருக்கக்கூடாது. சரியா பூரணி? என் கூட பூமாரியும் தானே வரா. நேற்று நைட்லேருந்து நீயும் வான்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் கோமு. நீ தான் வர மாட்ற. நான் என்ன பண்ணட்டும்? நீ நேற்று சாயந்தரம் வந்தோடனே இந்த மாதிரி வெளியே போகலாங்கிற ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் அரிசி உளுந்து ஊற வச்சிருக்க மாட்டேன். இப்போ அதனால தான் வீட்டில் இருக்க மாதிரி இருக்குது. நான் மாவு அரைச்சி வைக்கிறேன். நீ கவனமாக போ. அம்மா இல்லாமல் தடவை போகிற. உன் கூட வர பொண்ணையும் நீ ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். சரியா? சரி கோமு, நான் கேட்டது எங்க? இதில் மட்டும் கவனமாக இரு. உங்கள் அப்பா 1000 ரூபா ஃபோனில் போட்டு விட்டுருக்காராமா. நானும் போட்டு விட்டுருக்கேன் ஒரு 1000 ரூபா. பார்த்து பத்திரமா செலவு பண்ணு. உனக்கு எதாவது வேணுமா? நான் வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம். இங்கே பேசிட்டு நிற்காத. அந்த பொண்ணு வந்து நிற்க போறா. போ, பார்த்து போ பூரணி. சரி கோமு, பாய். நானும் மாமாவும் பார்த்த ஐயர் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பூஜையை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு. அதனால இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் பூஜை வைக்கிறோம். புரிஞ்சுதா அவங்க எல்லாருக்கும்? ரொம்ப நாளாக பண்ணணும் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இப்போ மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. பூஜைக்கு எல்லாரையும் கூப்பிட்றோமாத்த. ஒரு சில காரணத்தினால இந்த பூஜையை நம்மளால் செய்ய முடியாதுமா போயிடுச்சு சுமதி. இப்போ திரும்பவும் முதலே தொடங்கினால சொந்த பந்தத்தை கூப்பிட்டு செய்கிறது தான் நல்லது. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்ல. அனுவை கூப்பிடுவியா அஞ்சு? அதை பற்றி நான் யோசிக்கல அஞ்சலி. எல்லாருக்கும் சொல்கிறீங்க. அனுவும் நம்ம வீட்டு பொண்ணு தானே. அவளால் நின்னது அவள் வந்தே தொடங்கட்டுமே. வீட்டில் பூஜை நடக்க போகிறனால வீடு சுத்தம் பத்தமாக இருக்கணும். வீட்டை சுத்தம் பண்ணுற பொறுப்பு உன்னோட தான். எப்போவும் என்கிட்ட சாக்கு சொல்கிற மாதிரி இந்த வாட்டி எந்த சாக்கும் சொல்லிடாத. உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் நீ செய். இந்த பூஜைக்கு யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிட வேணான்னு முடிவு பண்ணுறது நான் தான். சரியா? அஞ்சலி, சுமதி, எங்கேயோ வெளியே போகணுன்னு சொன்னீங்கல்ல, கிளம்புங்க. போகலாமா வதனே? போகலாம் சுமதி. அத்தை, போயிட்டு வந்துடுறோம். கவனமாக கூட்டிகிட்டு போயிட்டு வா அஞ்சலி. குழந்தைங்க ரூமில் தனியாக இருப்பாங்க. போய் அவங்கள பார்த்துக்கோ போ. சரிங்க அத்தை. நீ இவ்வளோ கோவப்பட்ட அந்த பொண்ணை இப்படி பேசணுங்கிற அவசியமே இல்லை அஞ்சல. அவள் சொன்னதில் எந்த தப்பும் இல்லை. அனு நம்ம வீட்டு பொண்ணு தானே. தலைமுறையாக செஞ்சுட்டு வந்துட்டு இருந்த பூஜை நின்று போனது காரணமே அவ தான். அவளையே திரும்ப கூப்பிட சொல்லுவீங்களா? அவளும் நம்ம பொண்ணு தானே. இந்த குடும்பத்தில் ஒருத்தி தானே. அவள் வராமல் நீ எப்படி பூஜை நடத்தலாம்? தள்ளி தள்ளி போனது இப்போதான் கை கூடி வந்திருக்கு. இந்த சமயத்தில் எதுக்கு அவளை பற்றி பேசிக்கிட்டு? நான் அவளை கூப்பிடுறதா இல்லை. நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே இந்த பூஜை செய்கிற. ஆமாம். அவளை கூப்பிட்டு தான் அஞ்சல் ஆகணும். என் பொண்ணு நல்லா இருக்க வேணாமா? அவள் எத்தனை தடவை உன்னை தேடி தேடி வந்தா. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நீ அவளை ஒதுக்கி வைக்க போற? அப்போ நீங்கள் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. என் பொண்ணு கலந்துக்கணும். அவள் கலந்துக்காத பூஜையில் நானும் கலந்துக்க மாட்டேன். இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். அவளை கூப்பிடுறதும் கூப்பிடாததும். நீங்கள் புரிஞ்சு தான் பேசுறீங்களா? எல்லாம் புரிஞ்சதுனால தான் பேசுகிறேன். இதுக்கு மேலேயே அவளை தனியாக விட முடியாது. அவள் வளர்ந்தே ஆகணும். நம்ம 2 பேரும் முறைப்படி அவளை போய் அவங்க வீட்டில் கூப்பிடுறோம். உங்களுக்காக நான் போய் அவளை கூப்பிடுறேன். அத்தைக்கு தெரியாமல் போகிற. 5 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடு. தெரிஞ்சிச்சுன்னா வாழ்னு கத்துவாங்க. சரிங்க அண்ணி. விக்ரம் பணம் கொடுத்துட்டேன்னு சொன்னார். அது போதுமா இல்லை நான் அண்ணி தரவா? 2000 ரூபா அண்ணன் கொடுத்துருச்சு அண்ணி, போதும். அத்தை தூங்குறாங்க. தூங்கும் போதே டக்குன்னு கிளம்பிடு. அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுமே. எந்த சொன்ன என்னை கேட்குமே. நீங்கள் எப்படி அண்ணி சமாளிப்பீங்க? அதெல்லாம் விக்ரம் பார்த்துக்குவாரு. நீ போயிட்டு வா. பாய் அண்ணி. ஃபோன் பண்ணால் மட்டும் அட்டன் பண்ணு. ஜாக்கிரதையாக போயிட்டு வா. பாய். காலையில் எந்திரிச்சதுலேருந்து இப்படி மசனே உட்காந்துருக்கு டீ. போய் இட்லியோ தோசையோ ஏதாவது ஊத்து டீ, பசிக்குது. அலி, என்னால் முடிஞ்சா உன்னை கேட்க வாட்டி செய்வேன். குறுக்கெல்லாம் வலிக்குது டீ. மாத்திரை வேற போட்டுட்டேன் டீ. ரொம்ப வயிற்ற பசிக்குது டீ. ஏதாவது செஞ்சு கொடு டீ. உனக்கு குறுக்கு வலிச்சாலும் சரி, என்ன வலிச்சாலும் சரி, நான்லாம் எதுவும் செய்ய மாட்டேன். உனக்கு வேணா நீயே ஊற்றி தின்னுக்க. செவனேன்னு என் மருமக கையில் கொடுக்கறத வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்ன போனை போட்டு வாவான்னு பாடப்படுத்திட்டு இப்போ இப்படி பண்ணுறியே டீ. சரியான நன்றி கெட்ட மனுஷராக இருக்கே. உனக்கு முடியல அது இதுன்னு எத்தனை காலமும் உனக்கு சீக்கு பார்த்து எல்லாம் பண்ணியிருப்பேன். ஒரு வேலை என்னால் முடியலன்னொன்னே எப்படி பேசுகிற? நேற்று வந்த மருமக பெருசாக போயிட்டா. போ அவ கையிலே உட்காந்து சாப்பிடு போ. காளி, நான் அப்படி சொல்லலை காளி.
உமரை பற்றி இப்போ தான் எனக்கு தெரியுது ஏன் அடிக்கடி பையன் வரப்பெல்லாம் திட்டுறான்னு. இப்படி தானே ஒன்றுக்கு ரெண்டா அங்கே போய் சொல்லிக்கிட்டு இருப்பேன் என்னை பற்றி. இல்ல டீ. நான் உமரை கொடுமைப்படுத்துகிற மாதிரி நீர் அங்கே போய் சொல்லியிருப்பீரு, அப்படி தானே? இல்ல டீ காளி. கொஞ்சம் பொறுத்துரு மனுஷா. பக்கத்து கடையில் இட்லி சொல்லியிருக்கேன், அவன் எடுத்துகிட்டு வந்தோன்னே சாப்பிடு. சாப்பிட்டுட்டு வெளியே போய் நான் உமரை கொடுமைப்படுத்துகிறேன்னு சொல்லு. ராதாவை பார்க்கணும் போலவே இருக்கு. ஆனா என்ன காரணம் சொல்லிட்டு போய் பார்க்கறது? என்னப்பா தூங்கிட்டு இருப்பேன்னு பார்த்தா கிளம்பி நிக்கிற. இன்னைக்கு காலேஜ் இருக்கா? வெளியே வேலைமா, அதான் போறேன். நீ வீட்டில் தான் இருப்பேன்ட்டு அம்மா காலையில் எதுவுமே செய்யலையப்பா. சரி 2 தோசை ஊற்றி தரேன், அது வர இந்த காப்பியை குடி. இல்லம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். காப்பியாவது குடிச்சிட்டு போ குமரா. வேண்டாம்மா. அம்மா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியே, ஏம்மா? என் பையன்னா பையன்தான், என் முகத்தை பார்த்தே புரிஞ்சுக்கிற பாரு. என்னன்னு சொல்லுங்கம்மா. பெரியம்மா வீட்டில் வர வெள்ளிக்கிழமை பூஜை வைக்கிறாங்களாம். நானே சொல்லணும்னு இருந்தேன். வெள்ளிக்கிழமை காலேஜில் உனக்கும் தங்கச்சிக்கும் சேர்த்து லீவ் சொல்லியிருப்பா. பூஜைக்கு நம்ம எல்லாரும் போவோம். பூஜையா? பெரியம்மா நம்மளை மட்டும் தான் கூப்பிட்டுருக்காங்களாம்மா, இல்லை எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்களா? எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணுறதா தான் சொன்னான். எல்லா சொந்தக்காரங்களையும் தான் கூப்பிடுவா. ராதாவை பார்க்க நல்ல சான்ஸ் கிடைச்சிருச்சு. என்ன குமரா யோசிக்கிற? காலேஜில் லீவ் எதுவும் கிடைக்காதா? சேச்சா, அப்படிலாம் இல்லைம்மா. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் போகலாம், சரியாம்மா? இந்த காஃபியும் வேணாமா உனக்கு? வேண்டாம்மா, நான் கிளம்புறேன். ஒரு வாய் காப்பி தண்ணி குடிக்காம இப்படி வெளியே போறானே. இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கத்துவாரு. சும்மாவே தெண்டம் திட்டுவாரு சம்பாரிச்சு தர பிள்ளைய.